ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேனே. எங்கள் மாமியார் அவங்க அப்பா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வரும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வாட்டி அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அத்திக்காய் தான் எடுத்துகிட்டு வந்தாங்களே. இதில் பொரியல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. பொரியலா? இது வேறு கொஞ்சம் லைட்டாக துவர்க்கொன்னு வேறு சொல்கிறீங்க, பசங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, நான் வேணா வடை செஞ்சு தரேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு அத்திக்காய் வச்சு வடை தான் செய்ய போகிறேன், மசால் வடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. இந்த காயை தனித்தனியாக எடுத்துட்டு 4ஆக கட் பண்ணிவிட்டேன். பிஞ்சு காயாக இருந்தால் அப்படியே நம்ம போட்டுடலாம், முத்தின காயாக இருந்தால் அது உள்ளே இருந்து அந்த விதையை வந்து நான் கத்தி வச்சே எடுத்துட்டேன். இதுக்குள்ளே கொஞ்சம் குட்டி குட்டி பூச்சி இருக்குமா, அதனால் உப்பு மஞ்சத்தூளை கலந்த தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு நம்ம மசால் வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி குறைன்னு அரைச்சிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா வந்து கொஞ்சமாக வாசனைக்காக தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மசால் வடை எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்துச்சு. நல்ல மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அத்திக்காய் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமாக யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, வாயில் புண்ணு இருக்கவங்க, வயிற்றில் புண்ணு இருக்கவங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மாதத்தில் ஒரு வாட்டி எல்லாருமே அத்திக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.